அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் மார்ச் 3, 2025, மாசி 19ஆம் நாள் திங்கட்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். உங்களை உங்களுக்கே பிடிக்குமாறு உங்கள் வாழ்க்கையினை மாற்றியமையுங்கள். வெற்றிகள் உங்களை தேடி வரும். உங்கள் வாழ்வில் வெற்றிகள் குவியும். இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானா 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களை மசிக்கக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது நிற்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். இப்போது நம்ம பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடியவங்களும் நமக்கான நடையை தொடங்குகிறோம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், அதாவது பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியிலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப்போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் சில பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அவ்வாறாக இன்றைய நினைவூட்டல்கள் நம்மளுடைய நினைவூட்டல்கள் அப்படிங்கிறத நினைவூட்ட வேண்டிய நாள். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்களை உள்வாங்கி கொண்டே இருக்கிறோம். நிறைய, அதாவது நம்மளுடைய மூதாதையர்களை விட இப்போ அதிகப்படியான விஷயங்களை நாம் கிரகித்து கொண்டே இருக்கிறோம். அப்போது எத்தனை விஷயங்களை நாம் உள்வாங்கி கொண்டிருந்தாலும் அது இன்னும் நிரப்பப்படவே இல்லை. நம்மளுடைய மூளை முழுமையாக இன்னும் நிரப்பப்படவில்லை அப்படின்னு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த மூளையில் நாம் நிறைய சேகரித்து வைக்கிறோம். ஆனால் நிறைய சேகரித்து வைத்ததையே மறந்து விடுகிறோம். அதனால தான் முக்கியமான விஷயங்களை நினைவூட்டல் அப்படின்னு நான் நித்தம் நினைவூட்டுகிறேன். முதல்ல நாம் செய்ய வேண்டிய நம்மளுடைய பயிற்சிகளுக்கு முயற்சிகளுக்கு முன்பாக செய்ய வேண்டியது நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நமது தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய முன்னோர்கள் இவர்களை வழிபட வேண்டும். இவர்களிடம் நாம் அவர்களை துணைக்கு அழைக்க வேண்டும். ஏன்னா
எந்த ஒரு காரியம் செய்வதற்கு முன்பாகவும் நாம் நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடிய, நம் மீது அக்கறை உள்ள, நம்மளை முன்னேற்றி பார்க்கக்கூடிய இந்த ஜீவராசிகளை, இந்த உயிரோட்டமுள்ள இந்த காவியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் வேண்டி பயணிக்கணும். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு நம்மளுடைய தாய், நம்மளுடைய தந்தை, நம்மளுடைய குருமார்கள், நம்மளுடைய இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள், நம்மளுடைய மூதாதையர்கள், முன்னோர்களை இவர்களை வழிபட்டு அவர்களுக்கு நன்றி கூறி இந்த அற்புதமான பயிற்சிகளின் வாயிலாக நான் அற்புதமான மனிதனாக மாற வேண்டும், எனது வாழ்க்கை ஆனந்தமயமாக இருக்க வேண்டும், எனது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும் என்று இந்த பயிற்சிகளை செய்வதற்கு என்னை நீங்கள் தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும், எனக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நீங்கள் இருந்தாக வேண்டும் என்று நம்ம அவர்களை வழிபட்டு கேட்டோமானால் நிச்சயமாக அவர்கள் நமக்கு நல்வழி காட்டுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் முதல் நினைவூட்டலாக அந்த விஷயத்தை செய்யணும். இரண்டாவது நினைவூட்டல், நம்மளுடைய பயிற்சிகளின் முயற்சிகளுக்கு முன்பாக வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருகி இருக்க வேண்டும். இந்த வெதுவெதுப்பான நீர் பருகுதல் அப்படிங்கிறது எல்லா காலங்களிலும், அது குளிர்காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, அல்லது வெயில் காலமாக, அதாவது கோடை காலமாக இருந்தாலும் சரி, எந்த காலமாக இருந்தாலும் நாம் விடிகாலையில் நடப்பவர்கள் வெதுவெதுப்பான நீர் 2 டம்ளர் பருக வேண்டும். இந்த 2 டம்ளர் அப்படிங்கிறது 150 ml இருந்து 200 ml கொள்ளளவு கொண்ட டம்ளர் அளவு நான் சொல்கிறேன். ஸோ 2 டம்ளர் நீர் வெது வெதுப்பாக பருகிட்டு நாம் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்கணும். நம்மளுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது 8 நடை பயிற்சி மட்டுமல்ல, அதற்கு முன்பாக செய்யக்கூடிய 9 மூட்டு பயிற்சி, 27 தோப்பு கரணம், இவைகள் செய்வதற்கு முன்பாக நாம் இந்த 2 செயல்களையும் செய்திருக்க வேண்டும். எதை? நம்முடைய தாய் தந்தையர்கள், குருமார்கள், இயற்கை, இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்களை வழிபடுவது, அதன் பிறகு 2 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் பருகி பயணிப்பது, அதன் பிறகு மீதி எல்லா பயிற்சிகளையும் செய்யணும். ஸோ இப்படி செய்யும் பொழுது அந்த பயிற்சி நமக்கு எண்ணிலடங்கா அது இன்ஃபைனட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதுதான் 8 அப்படிங்கிற வடிவத்தையே சொல்லுவாங்க. இன்ஃபைனேட்டிவ்க்கு சிம்பிளே இந்த 8 தான். ஸோ நாம் 8 நடை அப்படிங்கிறதுக்கு அளப்பரியா, எண்ணிலடங்கா, முடிவில்லா ஒரு அற்புதமான ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் அள்ளித்தரக்கூடிய இந்த பயிற்சிகளை செய்வதற்கு அது துணை புரியும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் கொண்டு எப்பொழுதுமே நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்திருக்க வேண்டும், விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்த்திருக்க வேண்டும், சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். இப்போயே கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5.5 நிமிடங்களை கடந்துட்டோம். ஆனால் நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்னை கேட்டால் இயல்பாக தான் இருக்கும். தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு அது ஒரு இறுக்கத்தன்மையை ஏற்படுத்தும். புதிதாக வந்தவர்களுக்கு அந்த தகவலை இப்பொழுது கூறலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய உள்ளங்கை அப்படிங்கிறது இயல்பாக நீங்கள் மடக்கும்போது இயல்பாக இருக்கும். நீங்கள் மற்ற நேரங்களில் நீங்கள் தூங்கி எழும்பொழுது அமைக்கி பாருங்கள், அல்லது பகல் நேரங்களில் எப்பொழுது வேண்டுமானாலும் நீங்கள் செய்து பாருங்கள். இந்த உள்ளங்கை மடக்குதல் அப்படிங்கிறது இயல்பாக இருக்கும். ஆனால் நம்மளுடைய 8 நடை பயிற்சியை 21 நிமிடங்கள் கழித்து நம்ம சொல்லுவோம் அல்லவா, அப்பொழுது நீங்கள் அமைக்கி பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு இறுக்கத்தன்மையோடு இருக்கும். ஏன் அந்த இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது அப்படின்னா, நம்மளுடைய இரத்த சுழற்சி, நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது வெகு விரைவாக நடைபெறும். இந்த பிளட் சர்க்குலேஷன் வெகு விரைவாக நடப்பவர்களுக்கு இருதய அடைப்பு அப்படிங்கிற, இருதய அடைப்பு மட்டுமல்ல, நரம்புகளில் எந்தவித அடைப்பும் ஏற்படாது. ஏன்னா ரத்தம் இங்கே அற்புதமாக சுழல்கிறது. ஸோ இந்த அற்புதமான இரத்த சுழற்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நாம் செய்யும் பொழுது எவ்வளோ கவனமாக செய்யணும். உள்ளங்கைகளை அதுக்காகவே மடக்கி பார்க்கணும். நீங்கள் உள்ளங்கைகளை ஒரு முறை மடக்கி பார்க்கும் பொழுது இயல்பாக இருக்கிறது. 21 நிமிடங்கள் கழித்து அதை மடக்கி பார்க்கும் பொழுது இறுக்கமாக இருக்கிறது. இறுக்கமாக இருக்கிறதுனா உங்களுடைய இரத்த ஓட்டம் அங்கே தடைபடுகிறது. அதாவது நீங்கள் இருக்கும் பொழுது கைகளை மடக்கும் போது உங்களுடைய விரல் நகங்கள் வரை அந்த இரத்தம் போவதனால் அது வேகமாக விரைவாக செல்வதனால் அதை தடுக்கும் விதமாக நாம் மடக்கும் பொழுது அங்கே ஒரு இறுக்கத்தன்மை ஏற்படுகிறது. ஸோ அந்த இறுக்கத்தன்மை அப்படிங்கிறத மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக நமக்கு நடைபெறுகிறது அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து அதற்காக தான் ஒவ்வொரு நாளும் அதை செய்து பார்க்கணும். அப்படி செஞ்சுட்டு நீங்கள் விரலுடைய நகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் சிவப்பு நிறத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னா விரல் நகம் வரைய நம்மளுடைய ரத்தம் பாஞ்சு வந்திருக்கும், அதை நம்ம தடுத்திருக்கோம். அப்படி தடுக்கும்போது அந்த விரல் நகம் அப்படி ஒரு பிங்க் நிறத்தில் இருக்கும். இயல்பில் பார்த்திங்கன்னா இருக்காது. அந்த பிங்க் நிறத்தில் இருக்குது அப்படின்னா ரத்த ஓட்டம்
சீராக சிறப்பாக இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் சுவாசத்தை சோதித்து பார்க்க சொல்லுவோம். இந்த சுவாசம் சோதித்து பார்த்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே 2 நாசி, அதாவது மூக்கு அப்படின்னா மூக்கில் 2 துவாரம். இந்த 2 துவாரத்துலையும் தானே சுவாசம் வந்து போகிறது அப்படின்னு நம்ம கருதுவோம். இல்லை, இயல்புல மனிதர்களுக்கு ஒரு நாசியில் தான் வரும், ஒரு துவாரத்தில் தான் வரும். அப்படியா? இல்லையே, எனக்கு 2 துவாரத்துலேயும்ல வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் இதை வந்து ஒரு கண்ணாடிக்கு முன்பாக ஒரு நூலை கொண்டு, நூலை வந்து மூக்கு துவாரத்துக்கு கீழே, மூக்குக்குள்ளே விட்டுறாதீங்க, தும்மல் வந்துடும். துவாரத்துக்கு கீழே வச்சு பாருங்கள், எந்த சைடு அசையுதுன்னு பாருங்கள். அந்த சைடு தான் சுவாசம் அப்படிங்கிறது வெளிவரும். உள்ளே போன சுவாசம் வெளிவருதல் அப்படிங்கிறது ஒரு நாசியில் தான் வரும். நம்ம 2 நாசிலையும் சுவாசம் எடுக்கலாம், ஆனால் வெளிவிடுவது ஒரு நாசியில் தான் வெளிவிடுவோம். அதே போல் இன்னொரு நாசிலையும் நீங்கள் வைத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து 8 நடை தொடங்குவதற்கு முன்பாக செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு சுவாசம் ஒரு துவாரத்தில் தான் இருக்கும். 8 நடை பயிற்சி முடித்த பிறகு, அதாவது 21 நிமிடங்கள்லேயே தொடங்க ஆரம்பிச்சிடும். 42 நிமிடங்களில் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ 2 நாசிலையும் சுவாசம் வரும். இந்த 2 நாசிலையும் சுவாசம் வருவதற்காக யோகா கிளாஸுகளில் அல்லது தியான கிளாஸுகளில், வாசி இந்த மாதிரியான பயிற்சி வகுப்புகளெல்லாம் அதை நாடி சுத்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செய்து செயல்படுத்துவார்கள். நாடி சுத்தி செய்யும்போது என்ன நடைபெறும் அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு அந்த சுவாசம் அப்படிங்கிறது 2 தாரத்துலையும் வராது. ஸோ ஒரு பயிற்சியை தொடங்குவதற்கு முன்பாக அதை செய்யணும், தியானம் செய்வதற்கு முன்பாக 2 நாசிலையும் வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்வாங்க. ஆனால் 8 நடை பயிற்சியை நம்ம மேற்கொள்ளும் பொழுது, 8 நடை பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது, நம்மளுடைய 42 நிமிடங்களில் 2 நாசிலையும் அற்புதமாக சுவாசம் வரும். எவ்வளோ நேரம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு 21 நிமிடங்கள் வரும். அப்போது நம்ம 8 நடை பயிற்சியை மேற்கொண்டு முடித்ததுக்கு பிறகு நாம் ஒரு 20 நிமிடத்திற்குள்ளாக நல்லதை தான் நினைக்கணும். இல்லை, நம்ம எப்போதுமே நல்லதை தானே நினைப்போம் அப்படின்னா நிச்சயமாக அதில் தவறொன்றும் இல்லை. நல்லதை மட்டுமே எண்ணணும். ஸோ நல்லதை எண்ணுவதற்கு நாம் முதல்ல அஃப்ரமேஷன் விசுவலைசேஷன் பண்ணணும். இது கிட்டத்தட்ட நாம் நம்மளுடைய வீடியோவில் கொடுத்துருக்கிறதே உங்களுக்கு வந்து 15 நிமிடங்கள் அப்படிங்கிறது தாராளமாக வரும். இல்லை நான் ஷார்ட்டாக தான் பண்ணுறேன் அப்படின்னா, தயவுசெய்து அந்த 20 நிமிடங்களில் நீங்கள் பூஜை அறைக்கு போகலாம், அல்லது நீங்கள் உங்களுக்கு பிடித்த இஷ்டமான எது வேண்டுமானாலும் செய்யலாம். இல்லை, நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். அதாவது இன்றைய நாளை பற்றின விஷயங்களை நீங்கள் எழுதலாம். இப்படி நல்ல விதமாக பிறருக்கு யாருக்கு நீங்கள் ஆசி வழங்கணும், வாழ்த்து வழங்கணும் அப்படின்னா அந்த நேரத்தை நீங்கள் தேர்வு செய்து கொள்ள வேண்டும். மணியோசை கேட்டிருக்கோம். மணியோசை தொடர்ந்து இப்போ நம்ம இன்றைய தினம் பகுதியை பார்க்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர், ஃபேமிலி டீம் உறுப்பினர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் நிகழ்வு உலக வனவிலங்கு தினம். மார்ச் 3ஆம் தேதியை வேர்ல்டு வைல்டு லைஃப் டே அப்படின்னு கொண்டாடுறோம். நமது கிரகத்தின் வளமான பல்லுயிர் பெருக்கத்தை கொண்டாடவும், வனவிலங்குகள் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்த தினம் கொண்டாடப்பட்டது. ஐக்கிய நாடுகளின் பொது சபையால் 2014ஆம் ஆண்டிலிருந்து கொண்டாடுறோம். இந்த நாள் அரசாங்கங்கள், நிறுவனங்கள், தனிநபர்கள் எதிர்கால சந்ததியினருக்காக வனவிலங்குகளை பாதுகாப்பதில் தங்கள் உறுதிப்பாட்டை நினைவு கூறணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, வனவிலங்கு பாதுகாப்பு நிதி, மக்கள் மற்றும் கிரகத்தில் முதலீடு செய்தல், வைல்டு லைஃப் கன்சர்வேஷன் ஃபைனான்ஸ், இன்வெஸ்டிங் இன் பீப்புள் அண்ட் பிளானட் அப்படிங்கிற தலைப்பில் கொண்டாடுறோம். அதாவது வனவிலங்கு பாதுகாப்பு முயற்சிகளை ஆதரிக்க நிலையான நிதி தீர்வுகளை நம்ம கொண்டு வரணும். காலநிலை மாற்றம், வாழ்விட அழிவு, சட்டவிரோத வனவிலங்கு வர்த்தகம், இந்த மாதிரி அச்சுறுத்தல்கள்கிட்ட இருந்து வனவிலங்குகளை நம்ம காப்பாற்றணும்.
இதை நோக்கமாக வச்சு தான் இந்த வருஷம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் எத்தனை சரணாலயங்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்தியாவில் 1014 பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் இருக்குது. இதில் 106 தேசிய பூங்காக்களும் 573 வனவிலங்கு சரணாலயங்களும் இருக்குது. அதே மாதிரி 115 பாதுகாப்பு காப்பகங்களும் 220 சமூக காப்பகங்களும் இருக்குது. இத்தனை காப்பகங்கள் இருந்து தான் நம்ம வனவிலங்குகளை நம்ம காப்பாற்றிக்கிட்டு இருக்கோம். நம்ம நாட்டில் 400க்கும் மேற்பட்ட பாலூட்டி இனங்கள் இருக்குது. 1300க்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் இருக்குது. 600க்கும் மேற்பட்ட ஊர்வன இனங்கள் இருக்குது. நாம் இன்னைக்கு ஒரு சில வனவிலங்குகளோட தனித்துவத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல்ல ஒட்டகச்சிவிங்கியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். எப்படி மனிதனுக்கு கைரேகைகள் 2 பேருக்கு ஒரே மாதிரி இருக்காதோ அதே மாதிரி ஒட்டகச்சிவிங்கிகளுக்கும் அதனுடைய உடம்புல உள்ள புள்ளிகள் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு ஒட்டகச்சிவிங்கிக்கும் வேற மாதிரி தான் இருக்கும். அடுத்ததான் டால்ஃபின்களும் திமிங்கிலங்களும் தூங்கும்போது ஒரு கண்ணை திறந்து வச்சு தான் தூங்கும். அதோட மூளையும் பாதி தான் தூங்கும், மீதி பாதி வேட்டையாடுபவர்கள் யாராவது இருக்காங்களா அப்படிங்கிற எச்சரிக்கையோடையே விழித்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் யானையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். யானைக்கு மிகவும் வளர்ந்த மூளை இருக்குது. சுமார் 5 கிலோ எடையுள்ள மூளை இருக்குது. மனிதனுடைய மூளையின் எடை 1300 கிராம் தான். ஆனால் யானையோட மூளையோட எடை 5 கிலோ எடை இருக்குது. அதுக்கு இரக்க குணம் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்பவுமே மற்றவங்களோட ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல அந்த ஒத்துழைப்பு காட்டுற திறன் யானைகளுக்கு அதிகம். அடுத்ததான் போலார் பியர், துருவ கரடிகள். அதுகளுக்கு நீந்துற திறன் அதிகம். அது ஓய்வெடுக்காம சில மணி நேரம் மட்டும் இல்லை, சில நாட்கள் கூட ஓய்வெடுக்காம நீந்துற திறன் இதுகளுக்கு இருக்கு. அடுத்ததா சிறுத்தைகள். சிறுத்தைகளுக்கு வேகமாக ஓடுற திறன் இருக்கு. 3 வினாடிகளில் 60 மைல் வேகத்துக்கு அது செல்லும். அடுத்ததா கடல் குதிரைகள். கடல் குதிரை இனத்தில் ஆண் கடல் குதிரை தான் குழந்தைகளை பெற்றெடுக்கும் தனித்துவமான தன்மை கொண்டது. எல்லா இனங்கள்லையுமே ஆண் கடல் குதிரை தான் இந்த தனித்துவமான தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததா திமிங்கிலங்கள். இதில் வில்தலை திமிங்கிலம் அப்படிங்கிற இனத்துக்கு 200 வருஷத்துக்கு மேலே வாழ்கிற திறன் இருக்குது. அதிக ஆண்டுகள் வாழ்கிற திறன் இந்த திமிங்கிலங்களுக்கு இருக்குது. அடுத்ததா கிரீன்லாண்டில் சுறாக்கள் 500 ஆண்டுகள் வரைக்கும் உயிரோடு இருக்கும். இது வருடத்திற்கு 1 சென்டிமீட்டர் மட்டும்தான் வளரும். ஆனால் 500 ஆண்டுகள் உயிர் வாழ்கிற திறன் இந்த கிரீன்லாந்து சுறாக்களுக்கு இருக்குது. அடுத்ததா காகங்கள். காகங்களுக்கு என்ன தனித்திறமை இருக்குது அப்படின்னா மனிதனுடைய முகங்களை அடையாளம் கண்டு கொள்கிற திறன் காகங்களுக்கு இருக்குது. அடுத்ததா ஹம்மிங் பேர்டு. ஹம்மிங் பேர்டுக்கு தனித்திறமை பின்னோக்கி பறக்கக்கூடிய பறவை ஹம்மிங் பேர்டு தான். அடுத்ததா புலிகளோட தனித்துவத்தை பார்க்கலாம். புலியோட உடம்புல இருக்கிற கோடுகள் நம்ம கைரேகை போலவே தனித்துவம் வாய்ந்தது தான். 2 புலிகளுக்கு ஒரே மாதிரி கோடுகள் இருக்காது. அதே மாதிரி புலிகளுக்கு இருட்டில் கூட பார்வை திறன் அதிகம். புலிகள் சிறந்த நீச்சல் வீரர்கள். அவங்க இயற்கையாகவே வெப்பமான கோடை காலத்தில் ஆறுகள்லையும் ஏரிகள்லையும் நீச்சல் அடித்து அதனுடைய உடலை அதுவே குளிர்ச்சி அடைய செஞ்சுக்கும். அடுத்ததான் புலியோட கர்ஜனை சத்தம் மிக அதிகம். 2 மைலுக்கு தொலைவில் கூட புலியோட கர்ஜனை சத்தம் நமக்கு கேட்கும். அடுத்ததான் புலிகள் மணிக்கு 40 மைல்கள் வரை வேகமாக ஓடும். ரொம்ப சுறுசுறுப்பான வேகமானது புலிகள் தான். உலகிலேயே 75% மேற்பட்ட புலிகள் இந்தியாவில் தான் இருக்குது. இத்தனை தனித்திறன் வாய்ந்த புலிகள் நம்ம நாட்டில் இருக்குது. எப்படி புலிகள் தனித்திறமை வாய்ந்தவையோ அதே மாதிரி தான் நம்ம டைகர் கிளப்பும் தனித்துவம் வாய்ந்தது.
நம்ம டைகர் கிளப்ல உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுமே தனித்திறமை வாய்ந்தவங்க தான். நாம இன்னைக்கு நிறைய வனவிலங்குகளை பத்தி பார்த்தோம். நாம இன்னைக்கு உலக வனவிலங்கு தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த அற்புதமான வாய்ப்பு தந்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி சகோதரி டைகர். அகிலா கோபிநாத் ஃப்ரம் விருதுநகர் ஃபேமிலி டீம் உறுப்பினர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, தொடர்ந்து நம்ம இன்னைக்கு இன்றைய தினம் பகுதியில் வேர்ல்டு வைல்டு லைஃப் டே அப்படின்னு சொல்லக்கூடிய உலக வனவிலங்கு தினம் அப்படிங்கிறத கொண்டாடி வருகிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருந்தாங்க. உலக வனவிலங்கு தினம், நம்ம விலங்குகள் அப்படின்னா மிருகங்கள் அப்படின்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த விலங்குகளால் உலகத்திற்கு என்ன பயன் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. விலங்குகள் இல்லையேல் இயற்கை இல்லை, இயற்கை இல்லையேல் உலகம் இல்லை. அப்போது விலங்குகள், பறவைகள், இந்த வனத்தில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் இல்லையேல் வனங்கள் இல்லை, வனங்கள் இல்லையேல் வளங்கள் இல்லை, வளங்கள் இல்லையேல் உலகம் இல்லை. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் உண்டு. இயற்கை படைத்த, இறைவன் படைத்த ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு. அவை இல்லை என்றால் உலகம் இல்லை. நம்ம நிறைய முறை கேள்விப்பட்டிருப்போம். ஒரு தேனீ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹனிபி இல்லைன்னா விவசாயம் அழியும், உலகம் அழியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் ஒரு புலியை நாம் அழிக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய விளைவை தரும் அப்படிங்கிறத நிறைய நேரங்களில் நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு விலங்கும், ஒவ்வொரு பறவையும், ஒவ்வொரு ஜீவராசியும் இந்த உலகத்தில் எதற்காக படைக்கப்பட்டது அப்படிங்கிறத மட்டும் நாம் தெரிந்து கொள்ளணும். அதை நிச்சயமாக டைகர் குழுமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே புரிந்து கொள்ளணும். அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் விளக்கமாகவே சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் சொல்லியிருந்தாங்க. ஒவ்வொரு மிருகங்களுக்கும் உள்ள தனித்தன்மையை சொல்லியிருந்தாங்க, தனித்திறமையை சொல்லியிருந்தாங்க. ஒட்டகச்சிவிங்கிக்கு அதனுடைய புள்ளிகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஒட்டகச்சிவிங்கிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். மனிதர்களுக்கு கைரேகை எப்படி மாறுபடுமோ, வேறுபடுமோ, அதுபோல் ஒட்டகச்சிவிங்கி, புலிக்கான அந்த கோடு இருக்கிறது அல்லவா, அது மாறுபடும் அப்படிங்கிற அரிய தகவல்கள் நிறைய சொல்லியிருந்தாங்க. கடல் குதிரையில் ஆண் குதிரை தான் கர்ப்பம் தரிக்கும் அப்படிங்கிற தகவலும், யானைக்கு 5 கிலோ எடை உள்ள மூளை உண்டு அப்படிங்கிறதும், அதற்கு இரக்க குணம் அதிகம் உண்டு அப்படிங்கிறதையும், சிறுத்தை வேகமாக ஓடக்கூடியது அப்படிங்கிறதையும், துருவ கரடிகள் நீந்துதலில் அதை மிஞ்சுறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதையும், சுறா, அந்த கிரீன்லாண்டில் உள்ள சுறா அப்படிங்கிறது 500 ஆண்டுகள் வாழும் அப்படிங்கிறதையும் நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த தகவல்களை எல்லாம் நாம் எதற்காக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னா, நமக்கான தனித்தன்மை என்ன, நமக்கான தனித்திறமை என்ன அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. டைகர் கிளப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே தனித்திறமை உண்டு, நிச்சயமாக எல்லோருக்குள்ளும் உண்டு. ஆனால் அதை கண்டுபிடிக்க வேண்டும். நம்மளுடைய தனித்திறமையை கண்டுபிடித்து நாம் அதை வெளிக்கொண்டு வர வேண்டும். அதை வெளிக்கொண்டு நாம் வெற்றி பெற வேண்டும். அதை நாம் இன்னைக்கு நம்மளுடைய உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த வனவிலங்கு தினத்தில், அதாவது வேர்ல்டு வைல்டு லைஃப் டே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மார்ச் 3ஆம் தேதியை நாம் உலக வனவிலங்கு தினம் அப்படின்னு கொண்டாடுகிறோம் அல்லவா. நாம் இன்னைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய தனித்திறமை என்ன, அதை கண்டுபிடித்து வெற்றி பெறுவது அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். எல்லோருக்கும் என்னுடைய உலக வனவிலங்கு தின வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த அற்புதமான தினத்தை நமக்கு நினைவூட்டிய சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் அவர்களுக்கும் நமது நன்றியை சொல்லி, இப்பொழுது நம்மளுடைய 21 நிமிடத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். வாருங்கள் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்கா தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்கா தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கு வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பொன்னத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம், 2வது நாசிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக் கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது நமது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீர் பறியும் முடிச்சுட்டு நம்ம எல்லாருமே நம்மளுடைய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிற போகிறோம். நம்ம கருத்து பதிவிட போயிடும். முதல் கருத்தாக டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டை நீங்கள் எவ்வாறாக பூர்த்தி செய்தீர்கள், உங்களுடைய மனம் எவ்வாறாக இருந்தது அப்படிங்கிறதையும் சேர்த்து பூர்த்தி செய்து விட்டேன், ஆனால் எனது மனம்
மகிழ்வாக இருந்தது, ஆனந்தமாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. இன்றைய நாளில் என்னுடைய செயல்கள் வெற்றிகரமாக இருந்தது அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் செய்யும் பொழுது அப்படிங்கிறத குறிப்பிடுங்கள். டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய மனம் வந்து அப்படி மகிழ்வாக இருக்கணும். நான் சரி இதை இடைவேளைக்கு பிறகு நான் சொல்கிறேன். இப்போது முதல் கேள்வியாக டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? இரண்டாவது கேள்வி அப்படிங்கிறது, உங்களுடைய டேபிள் அப்படின்னு வச்சுருப்பீங்க, இல்லை உங்களுக்கான ஒரு இடம்னு வச்சுருப்பீங்க. இப்போ அதற்கு மேல் வந்த ஒரு புதிய பரிசு ஏதேனும் இருக்கிறதா? உங்களுக்கான அறையிலோ, உங்களுக்கான மேஜையிலோ, அல்லது உங்களுக்கான இடத்திலோ புதிதாக வந்த பரிசு நிச்சயமாக ஏதேனும் யாரேனும் எங்கோ கிடைக்கும். அப்படி கிடைத்த ஏதேனும் ஒரு பரிசு உங்களுக்கு இருக்கிறதா? அது என்ன? ஏன் அப்படி சொல்ல போகிறேன்னா, அதைத்தான் நம்ம இடைவேளைக்கு பிறகு நான் சொல்ல போகிறேன், பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இரண்டாவது கேள்வி. மூன்றாவதாக நம்மளுடைய வாழ்த்து செய்தி, வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன். இந்த ஸ்லோகனை நம்ம எழுதணும். வாழ்க நலத்துடன் வாழ்க வளத்துடன். இந்த ஸ்லோகனை எழுதிட்டு இப்போ பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்கட்டும். தொடர்ந்து நீங்கள் மீதம் இருக்கக்கூடிய பகுதியும் கேட்க வாங்க. மீதம் இருக்கக்கூடிய பகுதி நிச்சயமாக திங்கட்கிழமை புத்தகம் நம்ம வாசிப்பது வழக்கம். அப்படி ஒரு அற்புதமான புத்தகம், நேரத்தை நாம் எவ்வாறாக சேமிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்ப்பதற்கு நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களுக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. அதாவது அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 42 நிமிட நடைக்காரர்களே வாருங்கள், நமக்கான நடையை தொடங்கலாம். இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இந்த இடைவெளியில் ஒரு விஷயம் சொன்னேன். இந்த டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்யும் பொழுது, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் மட்டுமல்ல, நம்மளுடைய பயிற்சிகளை செய்யும் பொழுதெல்லாம் உங்களுடைய மனம் மகிழ்வாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும். 8 நடை செய்ய போகிறேன் அப்படின்னு எப்படி நம்ம தேவையற்ற ஏதேனும் ஒரு விஷயத்திற்கு மகிழ்வாக இருப்போமோ. இப்போ ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன். இப்போ குழந்தைகள் அப்படின்னா அவர்களை சினிமாவுக்கு அழைத்து செல்கிறோம் அப்படின்னா அவ்வளவு குதூகலமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. இந்த உணவு பிரியர்கள் அப்படிங்கிறவங்க அவர்களுக்கு பிடித்த உணவோ அவர்களுக்கு பிடித்த உணவகங்களுக்கோ செல்லும் பொழுது அவர்களுக்கு அவ்வளவு குதூகலம் வரும். நாம் ஒரு சுற்றுலா செல்ல போயிடும் அப்படின்னா, இப்போ நான்லாம் ஒரு சுற்றுலாவோ பயணமோ செய்ய போயிடுறேன்னா அவ்வளவு மகிழ்வை தரும். அதே போன்ற மகிழ்வு, ஆனந்தம், சந்தோஷம் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்கும் பொழுது இருக்கணும், பயிற்சிகளை செய்யும் பொழுது இருக்கணும், நிறைவு செய்யும் பொழுது இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஆரோக்கியமாக, ஆனந்தமாக, மகிழ்வாக, சந்தோஷமாக இருக்கிறோம்னு பொருள். அதை விடுத்து கடனே அப்படின்னு செய்து கொண்டிருந்தால் அது தவறாகும். உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த விஷயம் பிடிக்குமோ அது போன்று எடுத்துக்கொள்ளுங்கள். அதுபோல் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்யும் போதும் உங்களுடைய மனம் அவ்வளோ மகிழ்வாக இருக்கணும். நான் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இந்த செஷன் நான் கொடுக்கும் பொழுது அப்படி ஒரு மகிழ்வைத்தான் தரும் எனக்கு. ஏன்னா என்னை நம்பி எத்தனையோ சகோதர சகோதரிகள் இருக்கீங்க. உங்களுக்கு நான் ஆரோக்கியத்தை தரணும், ஆரோக்கியத்தை அள்ளி அள்ளி தரணும், நான் மகிழ்வாக இருக்கணும், அந்த மகிழ்வு உங்களை தொற்றிக்கொள்ளணும், அது அன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு இருக்கணும், அதன் மூலமாக நீங்கள் வெற்றி காணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் எனக்குள்ளே கொண்டு வர்றதுனால தான் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக விடிகாலையில் எழுந்து இந்த விஷயங்களை தந்து கொண்டிருக்கிறேன். அப்படிங்கிற செய்தியை நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, 8 நடை பயிற்சி செய்யும் பொழுதும் மற்ற பயிற்சிகள் செய்யும் பொழுதும் டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்யும் போதும் நீங்கள் அந்த விஷயத்தை கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்லி, தொடர்ந்து இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் பதில் அளிச்சிருப்பீங்க, அதை அளிக்காமல் இருப்பீங்க. ஆனால் அழிங்க, தப்பொன்றும் இல்லை. பதில் நீங்கள் கொடுக்கணும். நான் கேட்கும் பொழுது நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்களும் நானும் ஒன்றா பயணிக்கிறோம் அப்படிங்கிற பொருளாக இருக்கும். எனக்கு என்னுடைய டேபிளில் நான் இன்றைக்கி திங்கட்கிழமை நம்ம புத்தகம் வாசிப்பது, சுவாசிப்பது அப்படி தானே வழக்கம், பழக்கம். அப்படி
என்னுடைய டேபிளில் இந்த வாரம் எனக்கு ஒரு பரிசு பொருள் வந்திருந்தது. சமீபத்தில் ஒரு திறப்பு விழா நிகழ்வுக்கு போயிருந்தேன். அப்போது அங்கே எனக்கு ஒரு பரிசு பொருள் கொடுத்தாங்க. அது புத்தகம் தான். ஸோ இந்த புத்தகம் நான் ஆல்ரெடி ஏற்கனவே படிச்சிருக்கேன். இந்த புத்தகம் ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். ஏன் டைகர் கிளப்லேயே நிறைய பேருக்கு நான் இந்த புத்தகம் கொடுத்துருப்பேன். இருப்பினும் இந்த புத்தகம் மீண்டும் எனக்கு வரும் பொழுது அது எதை நினைவூட்டுகிறது அப்படின்னு எண்ணி பார்த்தேன்னா, இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு பிரபஞ்சம் சொல்லுதோ அப்படின்னு எனக்குள் தோன்றியது. ஸோ இந்த வாரம் நம்ம அந்த புத்தகத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தகம் அப்படிங்கிறது நேரம் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பில் லேனா தமிழ்வாணன் அவர்களுடைய எழுத்தில் வந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் நிறைய விஷயம், நேரத்தை நம்ம எப்படி மிச்சப்படுத்தணும், இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த புத்தகம் நமக்கு சொல்லித்தர போகிறது. இப்போது புத்தகத்தை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, எப்பொழுதும் போல் புத்தகத்தில் உள்ள கருத்தை அப்படியே வாசித்து அதில் எனக்கு தென்படக்கூடிய என்னுடைய கோணத்தில் நான் ஒரு சில விஷயங்களை சொல்ல போகிறேன். ஸோ அப்படித்தான் நம்ம இந்த புத்தகத்தை பார்க்க போயிடும். இப்பொழுது வாருங்கள், நேரம் நல்ல நேரம். நம்மளுடைய நேரம் நல்ல நேரம் தான் எப்பொழுதுமே. இப்போது அந்த புத்தகத்தை வாசிக்கலாம். கோபப்படாமல் ஒரு உண்மையை நாமெல்லாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். நேரத்தை நமக்கு சரிவர செலவழிக்க தெரிவதில்லை. ரொம்ப விபரமானவன் நான் என்று பெருமை அடித்துக் கொள்கிறவர்கள் கூட இவ்விஷயத்தில் அநேகமாய் ஃபெயில் மார்க் தான் எடுக்கிறார்கள். நேரம் என்பது ஓர் அபூர்வமான பொருள். அதை பலரும் கண்ணெதிரே வீணாக கரைக்கிறார்கள். சிலர் அதை அலட்சியப்படுத்துகிறார்கள். நேரத்தை அழுகும் பொருள் என்று வர்ணித்தான் ஒரு மேலை நாட்டு அறிஞன். உண்மை, பலர் வாழ்வில் இது திறந்து வைக்கப்பட்ட கற்பூரமாய் காற்றில் கரைந்து கொண்டிருக்கிறது. காலங்கள் இப்படி அழுகி கரைந்து உருகி போன பின் ஐயோ போச்சே போச்சே என்று சிலர் புலம்புவதை பார்க்கிறேன். இந்நிலை மாற வேண்டாமா? பணப்புழக்கத்தில், வாழ்க்கையின் வசதிகளில் மனிதர்களிடையே நிறைய வேறுபாடுகள் இருக்கின்றன. உடல் நலத்தை எடுத்துக்கொண்டால் கூட சிலர் மருந்து மாத்திரைகளின் உதவியால் தான் வாழ்கிறார்கள். சிலர் இதையே டிஃபன் போல் சாப்பிடுகிறார்கள். சிலர் நான் இதுவரை மருத்துவரிடமே போனதில்லையே தெரியுமா என்று பெருமை அடித்துக் கொள்கிறார்கள். ஆக மனிதர்களிடையே பொருளாதார விஷயத்திலும் உடல் நல விஷயத்திலும் எவ்வளவு பாகுபாடுகள் இருந்தாலும் நேர விஷயத்தில் மட்டும் பாகுபாடே இல்லை. எல்லோருக்கும் 24 மணி நேரம்தான். ஒரு வினாடி கூட இல்லை, குறைவில்லை, கூடுதல் இல்லை. தினமும் இந்த 24 மணி நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பொறுத்தே நம் வாழ்க்கை நிலை நிர்ணயிக்கப்படுகிறது. நமக்கு நிறைய தேரும் என்கிற ஆணவத்தோடு இருந்தவர்கள் கூட தங்களுக்கு தரப்பட்ட நேரம் எனும் அருமையான பொருளை சரிவர பயன்படுத்தாததால் பிளாட்பாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். பிறப்பால் மிகவும் பின்தங்கிவிட்ட ஒரு மனிதன் தனக்கென்று கிடைத்த நேரத்தை முன்னேற்றம், வளர்ச்சி, உயர்வு என்ற மந்திரம் ஜெபிக்கிற மாதிரி ஜெபித்து அதன்படி செயல்பட்டு மிகச்சிறந்த உயரங்களை தொட்டு விடுகிறான். நேரம் என்பது இருபுறமும் கூர்மை உள்ள கத்தி. எனவே நேரத்தை சரிவர பயன்படுத்தாவிட்டால் அந்த நேரமே நம்முடைய முதல் எதிரியாகவும் ஆகிவிடுகிறது. சில பேர் எனக்கு நேரமே சரியில்லை சார் என்கிறார்கள். என் நண்பர் ஒருவர் எனக்கு நேரம் சரியில்லை, தை மாதம்தான் தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்றார். இதை அவர் சொன்னது மாசி மாதத்தில். எனக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, இன்னும் 11 மாதம் சும்மா இருக்க போகிறீர்களா என்றேன் அதிர்ந்தபடி. ஆமாம் என்றார் சாவகாசமாக. அட பாவி மனுஷா என்று எண்ணிக்கொண்டேன். வாயை விட்டு சொல்ல துணிவில்லை. உலகில் மைக்ரோ வினாடி கூட, அதாவது ஒரு வினாடியின் 10 லட்சத்திற்கு ஒரு பங்கு, அதற்கு பேர் தான் மைக்ரோ வினாடி. ஒரு வினாடியுடைய 10 லட்சத்தில் ஒரு பங்கு. உலகில் மைக்ரோ வினாடி கூட மகா முக்கியம் என்று அந்த நேரத்தை பிரமாதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிற கூட்டம் ஒரு பக்கம் இருக்க, இப்படியும் சிலர். நம்மவர்களுக்கு நேர உணர்வு போதாது. மீண்டும் உங்களை வம்புக்கு இழுக்கிறேனா? நேரத்தின் அருமை நமக்கு தெரிய வேண்டுமானால் வாழ்க்கையின் சிலரை சந்திக்க வேண்டும். ஒரு ஆண்டின் அருமையை உணர வேண்டுமானால் 5 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்வில் தோல்வியுற்ற ஒரு மாணவனை சந்திக்க வேண்டும். அவன்
கத்துவான், கதறுவான். ஒரு சிறு கவனக்குறைவால் மீண்டும் படித்த பாடங்களையே ஆண்டு முழுக்க படிப்பது எவ்வளவு பெரிய போர்! ஒரு மாதத்தின் அருமையை உணர வேண்டுமானால் குறைப்பிரசவமாக குழந்தை பெற்ற தாய்மார்களை கேட்க வேண்டும். குறைப்பிரசவ குழந்தையை காப்பாற்றுவதில்தான் எவ்வளவு இடர்பாடுகள்! சென்னையில் ஒரு பிரபல மருத்துவமனையில் குறைப்பிரசவ குழந்தையை பராமரிக்க சராசரியாக 1000 ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறார்கள். சரி, குழந்தையின் உயிருக்கு உத்தரவாதம் உண்டா என்றால் இல்லை. ஓரிரு மாதங்கள் தள்ளி பிறந்திருந்தால் எவ்வளவு இனிமையாக இருந்திருக்கும். ஒரு வாரத்தின் அருமையை உணர வார பத்திரிகைகளின் ஆசிரியர்களை கேட்க வேண்டும். ஒரு நாளின் அருமையை உணர தினக்கூலிகள், அன்றாடங்காய்ச்சிகள், சாலையோர நடைபாதை கடைக்காரர்கள், தள்ளுவண்டி வியாபாரிகளை கேட்க வேண்டும். பந்த் என்கிற பெயரால் தேவையில்லாமல் கதவை இழுத்து சாத்துகிற வியாதி இங்கே மிக அதிகம். அனைத்தும் செயல்படாமல் போகிற போது கூடவே வருமானமும் போய்விடுகிறது. வியாபாரத்தை வைத்தும் அன்றென்று கிடைக்கிற கூலியை வைத்தும் பிழைக்கிறவர்கள் பந்த் நாட்களில் வயிற்றில் ஈர துணியை போட்டுக்கொள்ள வேண்டியதுதான். இவர்களை கேளுங்கள், ஒரு நாளின் அருமையை பற்றி விலாவாரியாக சொல்வார்கள். ஒரு மணி நேரத்தின் அருமையை உணர வேண்டுமா? மருத்துவரை கேளுங்கள். அவர்கள் சொல்வார்கள், சற்று முன்பாக அழைத்து வந்திருந்தால் இந்த உயிரை நான் காப்பாற்றியிருப்பேன் என்று. விபத்தில் சிக்கியவர்களை விபத்து நடந்த நேரம் முதல் மருத்துவர்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் வரை இருக்கிற நேரத்தை ஆங்கிலத்தில் கோல்டன் ஹவர் என்று அழைக்கும் வழக்கம் மருத்துவ உலகில் உண்டு. இந்த தங்க நேரத்திற்குள் அடிபட்டவரை கொண்டு போய் சேர்க்க முடியாமல் போனதால் எத்தனையோ பேர் தங்களது இன்னுயிரை இழந்து விட்டார்கள். 10 நிமிடத்தின் அருமையை காதலிக்கிறார்கள் அல்லவா, அவர்களை கேட்க வேண்டும். இவள் பஸ் ஸ்டாண்டில் காத்து கொண்டிருப்பாள், இவன் வந்து தொலைய மாட்டான். பார்க்கிறவர்கள் இவளை ஏற இறங்க பார்ப்பார்கள். இது ஏன் இன்னும் பஸ்லையும் ஏறாமல் வீட்டுக்கும் போகாமல் இங்கே நிற்கிது என்று யோசிப்பார்கள். அந்த கணங்கள் இவளுக்கு ரணங்களாக இருக்கும். இந்த உண்மையை மற்றவர்களால் உணர முடியாது. காதலிக்கிறவர்களுக்கு தான் 10 நிமிடத்தின் அருமை தெரியும். 1 நிமிடத்தின் அருமையை உணர ரயிலை கோட்டை விட்டார்கள் அல்லவா, அவர்களை கேளுங்கள். இப்போத்தான் சார் வந்தேன், அதற்குள் ரயில் புறப்பட்டு விட்டது என்பார்கள் பரிதாபமாக. ரயிலின் கடைசி பெட்டியில் எல்வி என்பதை பார்த்து பரிதாபமாக ஏக்க பெருமூச்சு விடுவார்கள். எல்வி என்றால் லாஸ்ட் வேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு வினாடியின் அருமையை உணர வேண்டுமானால் சாலையில் விபத்தை சந்தித்தவர்களை கேட்க வேண்டும். இப்படி திரும்பி பார்ப்பதற்குள் என்னை அடித்து தூக்கிட்டா சார் என்பார்கள். சிலர் இதை சொல்வதற்கு கூட இருக்க மாட்டார்கள், போய் சேர்ந்து விடுவார்கள். மில்லி செகண்ட் என்று ஒரு அளவு உண்டு. பலருக்கு இதை பற்றி தெரியாது. இதை பற்றியெல்லாம் கவலைப்படும் நிலைமையிலும் அவர்கள் இல்லை. அண்மையில் ஆசிய தடகளத்தில் ஜோதிர்மயி தங்கம் வென்றது வினாடி இடைவெளிகளில் இல்லை, வினாடியில் 100இல் சில பங்குகளில்தான். பிடி உஷா 10வது ஓடி வந்ததும் வினாடி இடைவெளிகளில் இல்லை, வினாடியில் 100இல் சில பங்குகளில்தான். எண்ணி பாருங்கள், 4 ஆண்டுகள் பயிற்சி செய்து இப்படி சுண்டுகிற நேரத்தின் ஒரு பகுதியில் தங்கப்பதக்கத்தை இழந்தால் அவர்களது மனநிலை எப்படி இருக்கும்? என்ன லேனா உதாரணமாக அடிக்கொண்டே போகிறாரே என்று பார்க்கிறீர்களா? இன்னும் கூட ஒன்று பாக்கி இருக்கிறது, அதுதான் மைக்ரோ செகண்ட். இந்த குறைந்த நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் 1,60,00,000 கணக்குகளை போட்டு முடித்து விடுகிறது. இனிமேல் எந்த ஒரு நேர அளவீட்டையும் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்க நாம் கற்றுக்கொண்டு விட்டால் நம்மை மிஞ்ச வேறு ஆளு கிடையாது. இந்த புத்தகத்தை இதுவரை நான் அப்படியே வாசித்து வந்தேன். இதிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறத இதை நம்ம பல்வேறு நேரத்தில் நம்ம இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்க்கும்போதெல்லாம் ஐயா கலியமூர்த்தி ஐபிஎஸ் அவங்களுடைய இந்த நேரம் மேலாண்மை அதை நம்ம கேட்கும் பொழுது இதெல்லாம் சொல்லியிருப்பார். மாதத்தின் அருமை தெரிய வேண்டுமா, குறைப்பிரசவத்தில் பிறந்தவர்களை கேளுங்கள் அப்படின்னு சொல்லி வருவார் அல்லவா. அதனுடைய முழு வடிவம் தான் இந்த இடம் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ மைக்ரோ செகண்டில் 1,60,00,000 கணக்குகளை போட்டு முடித்து விடுகிறது சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறார். மைக்ரோ செகண்ட்.
ஸோ மைக்ரோ செகண்ட் அப்படிங்கிறது ஒரு வினாடியில் எத்தனை லட்சத்தில் ஒரு பங்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆனால் இங்கே வருட கணக்கில் கூட நேரத்தை செலவழிக்கிறார்கள் அப்படிங்கிறத ஆசிரியர் சொல்கிறார். ஸோ நமக்கு புரிந்து கொள்ள வேண்டியது, நேரம் அப்படிங்கிறது விட்டுட்டா பிடிக்க முடியாது. நேரம் போயிடுச்சுன்னா போனது தான், காலம் போயிடுச்சுன்னா போனது தான். ஆனால் இருக்கக்கூடிய காலத்தை, நம் கையில் இருக்கக்கூடிய அந்த காலத்தை நாம் கட்டிப்பிடித்து கொள்ள வேண்டும். அதை நாம் விட்டுவிடக்கூடாது. அதை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். 24 மணி நேரம் ஒவ்வொரு நபர்களுக்கும் இருக்கிறது. அதில் நமக்கான நேரம் அப்படிங்கிறத நான் குறிப்பிடுவது அப்படிங்கிறது இந்த 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு, உங்களுடைய பொருளாதாரத்திற்கு, உங்களுடைய குடும்பத்திற்கு, உங்களுடைய ஆயுளிற்கு, எல்லாத்துக்கும் இந்த 1 மணி நேரம் போதும். இந்த 1 மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் சிந்தித்து நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 23 மணி நேரத்தை உங்களால் அழகாக வடிவமைக்க முடியும். நிறைய நேரங்களில் நிறைய நபர்களுக்கு நாம் டைகர் கிளப்பை பற்றி எடுத்து சொன்னால் கூட எனக்கு நேரம் இல்லையே அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. எனக்கு பிள்ளைகள் பள்ளிக்கு போகணும், கணவன் அலுவலகம் போகணும், மாமியாரை கவனித்து கொள்ள வேண்டும், மாமனாரை கவனித்து கொள்ள வேண்டும், தாய் தந்தை, இப்படி பல்வேறு காரணிகள் சொல்லுவாங்க. அப்புறம் தாங்கள் பணிக்கு செல்வதாக சொல்லுவாங்க, பிள்ளைகள் 10ஆம் வகுப்பு படிப்பதாக சொல்லுவாங்க, 12ஆம் வகுப்பு படிப்பதாக சொல்லுவாங்க, கல்லூரியில் படிப்பதாக சொல்லுவாங்க, கல்யாண காலகட்டங்கள்னு சொல்லுவாங்க, ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. ஆனால் இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்தினால் அதை எல்லாம் எளிதாக கையாள முடியும் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியாது. நாம் சொல்ல வருவதை காது கொடுத்தே நிறைய நபர்கள் கேட்கக்கூட மாட்டார்கள். ஏன், தொடர்ந்து பயணிப்பவர்கள் கூட ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி இதுக்கு விடுப்பு எடுப்பது எப்படி அப்படிங்கிறது மட்டும்தான் நிறைய நேரங்களில் சிந்திப்பாங்க. ஆனால் தயவுசெய்து உங்களுடைய 24 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தை உங்களுக்கென ஒதுக்குங்கள். அது உங்களுக்கானது மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கானது. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு வனவிலங்கு அது இல்லை என்றால் கூட இந்த உலகம் அழியும் அப்படிங்கிறது போல தான் நாம் இல்லை என்றால் என்னவாகும் அப்படிங்கிறத சிந்தித்து ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்மளுடைய கையிலேயே நம்மளுடைய காலிலேயே நம்ம பயன்படுத்தி அதை உத்வேகப்படுத்தி நம்மளுடைய குடும்பத்தையும் நம்மளுடைய ஆனந்தத்தையும் நம்மளுடைய ஆயுளையும் நீட்டிக்க செய்யக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் இந்த 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்தை நிறைய நேரங்களில் தூங்கி கழித்து விடுகிறார்கள், அல்லது மொபைல் ஃபோனில் மூழ்கி கழித்து விடுகிறார்கள், அல்லது சோம்பேறித்தனத்தில் மறந்து விடுகிறார்கள். ஆனால் இதை பயன்படுத்தியவர்கள் அத்தனை பேரும் வெற்றி பெறுகிறார்கள். இதை டைகர் கிளப்பில் மட்டும் நான் சொல்லலை, தன்னை யாரெல்லாம் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லணும்னு நினைக்கிறார்களோ அவர்களுக்கான நேரத்தை ஒதுக்கி கொள்கிறார்கள். நிறைய நேரங்களில் அவர்களுக்கான நேரமாக அவர்கள் சுயநலமாக அவர்களை மட்டுமே சிந்திப்பார்கள். ஆனால் நாம் இந்த 1 மணி நேரம் டைகர் கிளப்பில் செலவழித்தோம் என்றால் இது செலவு இல்லை. நான் எப்போதுமே சொல்லுவேன், நேரம் அப்படிங்கிறத நம்ம பொழுதுபோக்காக செய்ய மாட்டோம், பொழுதை ஆக்குவதாக செய்வோம். ஸோ இந்த பொழுதை ஆக்கக்கூடிய செயல்களை டைகர் கிளப் ஒவ்வொரு நாளும் நமக்கு சொல்லித் தருகிறது. அதை நாம் பயன்படுத்துகிறோம், அதன் வாயிலாக வெற்றி பெறுகிறோம். ஸோ இந்த புத்தகம் நிறைய இருக்குது, நிறைய வாசிக்க வேண்டியது இருக்குது. இந்த புத்தகத்தை தொடர்ந்து நம்ம வரும் வாரங்களில் வாசிக்கலாமா, இந்த புத்தகம் நமக்கு பயனுள்ளதாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி நீங்களே இப்பொழுது கருத்து சொல்லலாம். உங்களுடைய கருத்தின் வாயிலாகத்தான் நான் அடுத்த வாரம் இந்த புத்தகத்தை இப்படியே வாசித்து செல்லலாமா அப்படிங்கிறதையும், அல்லது வாசிப்பது மட்டும் வேண்டாம், அதை பற்றி சற்று யோசிப்பது அப்படிங்கிறதும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்களா, இல்லை புத்தகத்தை அவர் நம்மளோடு பேசுவது போல தான் எழுதியிருக்கிறார், அதனால் அதை அப்படியே கூட வாசிக்கலாம்னு கருத்து சொல்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து தான் நான் வரும் வாரத்தில், அதாவது அடுத்த திங்கட்கிழமையிலேருந்து இந்த புத்தகத்தை எடுப்பதா, அல்லது வேறு புத்தகத்தை எடுப்பதா, அல்லது இந்த புத்தகத்தை இப்படி வாசிப்பதா, அல்லது வாசித்து அதை யோசிப்பதா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுடைய கருத்தின் வாயிலாக தான் பெற்றுக்கொள்ளப் போகிறேன். ஸோ இப்போது நம்மளுடைய 42 நிமிட நடையை நிறைவு கொண்டு வருகிறோம். வாருங்கள், அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பறிக்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நாங்களின் வண்ணங்களை பறிக்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பறிக்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் அனைவரும் கிழக்கு திசையை நோக்கி நின்று அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்க போகிறோம். இன்றைய நாள் நமக்கு அற்புதமான நாளாக அமையட்டும்.
இன்றைய நாளில் நம்மோடு இணைந்து பயணித்த அத்தனை அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதர சகோதரிகளுக்கு வழங்கி தொடர்ந்து இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும் என்று வாழ்த்தி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். வாழ்க நலத்துடன், வாழ்க வளத்துடன். நன்றி.